ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய அதிரடியான ஒரு தாக்கமானது நிச்சயமாக ஏற்படுது. இந்த தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய விதமான மாற்றங்களும் நிறைய விதமான திருப்பங்களும் எதிர்பார்க்காத விளைவுகளும் நிச்சயமாக காத்திருக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போது, என்ன மாதிரியான விளைவுகளை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசினியர்களுக்கு ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆற்றத்தால் நடக்கக்கூடிய விபரீதங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த விபரீதங்கள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளாக இருக்க போதா இல்லை ஆபத்துகளை ஏற்படுத்த போதா அப்படிங்கிறத நிச்சயமாக கும்பராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லப்படுது. பண வரவு அதுபோல உங்களுக்கு அற்புதமாக இருக்கலாம். இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க பண ரீதியான பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படாது அப்படின்னு உறுதியாகவே சொல்லப்படுது. ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத வகையில் எதிர்பார்க்காத மாற்றங்களை இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் பார்க்கலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, எந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம், எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அதே போலவே உங்களுடைய தொழில் வாழ்க்கை, ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம இப்போ பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கமாகவே சொல்லப்படுது. இந்த கிரகங்களின் நிலை மாற்றமானது மற்றும் இடப்பெயர்ச்சியானது பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்றாங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோல நம்ம தெரிந்து கொள்ளலாம். சில ராசினியர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களும் சில ராசினியர்களுக்கு அசுப பலன்களும் நிச்சயமாக உண்டாகும். ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் பார்க்கும் பொழுது சூரியன் கும்பத்திற்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லப்படுது. அந்த வகையில் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கும்பராசினியர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நீங்க எதிர்பார்க்கலாம். கும்பராசினியர்களுக்கு லக்னம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடுவதை கண்டிப்பாக தவிர்ப்பது முக்கியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் மற்றவர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது அவசியங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கேட்டு நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். மற்றவர் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருப்பது உங்களுக்கு முழுக்க முழுக்க ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதுபோலவே துணையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். சூரியன் உச்சமாக இருப்பதால் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கும்பராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் அனுசரித்து போறதுல எந்தவித தப்புமே கிடையாதுங்க. நீங்க அனுசரித்து போறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்க தவிர்க்கலாம். இந்த நேரத்தில் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வருவது கும்பராசினியர்களுக்கு பாசிட்டிவான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது. அது போலவே யாத்திரைகள் சென்று வருவது உங்க வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது அற்புதமான ஏற்றமும் அற்புதமான சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே செல்வாக்கு நீங்க நினைத்து பார்க்காத வகையில நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. பண வரவிற்கான அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அது போலவே கும்பராசினியர்களுக்கு
அதிகாரம் உங்களிடம் வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு அமையுங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சலுகையாக இருந்தாலும் சரி, அனைத்துமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாசிட்டிவாக நினைத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய சிறப்பு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும். கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. காசு பணத்திற்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னே உறுதியாகவே சொல்லப்படுது. இந்த ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய தாக்கத்தால் பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு மிக குறைவாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால மிகுந்த சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு காத்து இருக்கிறது. வீடு வாங்குவதற்கான யோகங்கள் சில கும்பராசினியர்களுக்கு உண்டாகலாம். ஆடம்பரமான வீடு வாங்குவது, நல்ல இன்டீரியர் டெக்கரேட் செய்வதற்கான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகலாம். காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காத ஒரு காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்த ஒரு காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தை உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து பார்க்கலாம். அதுபோலவே நினைத்து பார்க்காத வகையில் நிறைய நல்ல விதமான சூழலும் உங்களுக்கு உருவாகும். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தன்மை நிச்சயமாக கும்பராசினியர்களுக்கு ஏற்படும். மனது தைரியங்கள் அதிகரிக்கும். அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கும்பராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் துறை, PDO துறையில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சில கும்பராசினியர்களுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி துறையில நீங்க ஏதாவது முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செய்த முயற்சிக்கு இரட்டிப்பு பலன் கூட உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலம் பாசிட்டிவான பலன்கள், நல்ல முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். இந்த காலகட்டங்களில் காது, மூக்கு, தொண்டை இந்த மாதிரி மருத்துவ ரீதியான ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால மருத்துவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது இருக்கலாம். கும்பத்தில் பிறந்த பலருக்கு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சரியாக கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். கண்டகங்களில் இருந்து வெளிவரக்கூடிய சூழல் நிச்சயமாக இருக்கிறது. சந்தோஷம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படலாம். தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த நாள் அமையலாம். முயற்சி எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த காலகட்டங்களில் கும்பராசினியர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். இந்த நேரத்தில் கும்பராசினியர்கள் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கிடும். மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம். மன சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி, வாகனங்கள், ஆடை ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய யோகம் உண்டாகும். செல்வாக்குகள் கூடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து கொள்வது அவசியமாகவே சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் அனுமனை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சிறந்த ஏற்றத்தை பெற்றுத்தரும். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கும்பராசினியர்களுக்கு சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது 80% இருப்பதாகவே சொல்லப்படுது. பொருளாதார ரீதியாக பார்க்கும் பொழுது ஏற்றங்கள் 90% நன்றாகவே இருக்கிறது. ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கும்பராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலனை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த நேரத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்தாலும் நிச்சயமாக நீங்கள் உதவிகளை செய்யலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கும்பம் ராசினியர்களுக்கு
ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் தெரிந்திருப்பீங்க. மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.